السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபீன்கள் தபா தபீன்கள் சுஹதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, மனிதன் இந்த உலகத்தில் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபுன். ஆக மனிதன் என்றாலே பாவம் செய்யக்கூடியவன் தான். அதிலும் சிறந்தவன் யார் என்று சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சிக்காக வேண்டி மீள்கிறாரோ அவர்கள் தான் தௌபா செய்யக்கூடியவர்கள். அன்பான உறவுகளே, பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் அது நிகழத்தான் செய்கிறது. ஆனால் மீண்டும் 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 பாவத்தின் பக்கம் சென்று விழுகிறோம். மீண்டும் 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 பாவத்தை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறோம். அன்பானவர்களே, நாளை மறுமையில் நாங்கள் பாவியாக எழுப்பப்படுவோம் என்று சொன்னால் நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ் நாம் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மளை பாவியாக எழுப்புவான் என்று சொன்னால் நமது நிலைமை என்னவாக இருக்கும்? நாளை மறுமையில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள், நம்முடைய பாவத்தினால் ஏற்படக்கூடிய நாளை கைசேதங்கள், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய வேதனைகளை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். சாதாரணமானதல்ல. அந்த நரகத்துடைய வேதனை என்பது சாதாரணமானதல்ல. அதை நாங்கள் உணராமல், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உலகத்தில் கண்மூடித்தனமாக பாவங்களில் வீழ்கிறோம். கண்மூடித்தனமாக எதை பற்றியும் கவலை இல்லாமல், ஏதோ நாங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதை போன்று, ஏதோ இந்த உலகத்தில் எங்களுக்கு மரணமே ஏற்படாததை போன்று இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பாவங்களை செய்தே வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அந்த நரகத்தினுடைய நெருப்பினுடைய வீரியத்தை நாங்கள் விளங்க வேண்டும். அதை இந்த உலகத்தினுடைய நெருப்புகளோடு சிறிது நாம் அதை ஒப்புமை செய்து பார்த்தால் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு மிக பயங்கரமானது என்பதாக. அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தில் மிக உச்சக்கட்டமான வெப்பம் நாம் எடுத்துக்கொண்டால் சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். சூரியனை நாம் மிகப்பெரிய வெப்பம் உடையதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். அதாவது சூரியனுடைய மேல் பரப்பில் மாத்திரம் 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெளிப்படுகிறதாம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது சூரியனுடைய மேல் பரப்பில் மாத்திரம் 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெளியாகிறது. நாம் உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய ஊர்களில் எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது. அரபு தேசங்களில், தமிழகத்தை போன்ற இடங்களில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்களில், எத்தனையோ நாடுகளில் எவ்வளவு வெப்பம் ஏற்படுகிறது. ஆனால் நாம் சூரியனை விட்டு நாம் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறோம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 149 மில்லியன் கிலோமீட்டர்
149 மில்லியன் கிலோமீட்டர் நாம் சூரியனை விட்டு தூரமாக இருக்கிறோம். சிந்தனை செஞ்சு பாருங்க. இவ்வளவு தூரத்தில் இருந்துமே கூட உலகத்தில் இந்த சூரியனுடைய வெப்பத்தை நாம் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சூரியனுடைய மையப்பகுதி, அந்த சூரியனுடைய மையப்பகுதியில் மாத்திரம் 1,00,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காணப்படுகிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த சூரியனுடைய வெப்பமே இந்த அளவுக்கு இருக்குது என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த நரகத்துடைய வெப்பம் எவ்வளவு இருக்கும்? நரகத்திற்கு முன்னால் இந்த சூரியனை நாம் ஒப்புமை செய்தால் மிகப்பெரிய ஒரு உலகத்தில், மிகப்பெரிய ஒரு இடத்தில் இந்த பூமியே தீப்பந்தாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பூமியை தீப்பந்தமாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அதில் நாம் ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியை போட்டால் எப்படி இருக்கும்? அந்த தீக்குச்சி எவ்வளவு சின்னதாக இருக்கும்? அதே போன்றுதான் ஒரு பூமி முழுக்க தீயாலாகி அதில் ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியை போட்டால் எப்படி அந்த தீக்குச்சி மிக அற்பமானதாக பார்க்கப்படுமோ அதே போன்றுதான் நரகத்திற்குள் இந்த சூரியனை தூக்கி போட்டால் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படாது, அவ்வளவு அற்பமான ஒன்றாக சூரியன் பார்க்கப்படும். அப்படிப்பட்ட சூரியனாக இருக்கக்கூடிய ஒண்ணுமே, நரகத்திற்கு முன்னால் ஒண்ணுமே இல்லாத அந்த சூரியன் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. நம்மளால் வெளியில் ஒரு குடை இல்லாமல் அல்லது வெளியில் வெறும் தலையோடு தலை காட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு சூரியனுடைய வெப்பம் இருக்கிறது. ஆனால் இதை விட, இந்த உலகத்துடைய வெப்பத்தை விட 70 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பம் அந்த நரகத்துடைய வெப்பத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அப்ப அந்த நரகத்துடைய வெப்பம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆனா இதை பற்றி நாம் சற்றும் யோசிக்காமல், அதில் நாம் சென்றடைந்தால் என்னென்ன வேதனைகள் ஏற்படும், நம்முடைய வாழ்க்கை என்னவாகும் என்று கொஞ்சம் கூட சிந்திக்காமல் சர்வ சாதாரணமாக பாவத்தில் விழுகிறோம். சர்வ சாதாரணமாக. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பாவங்கள் கண்ணால், வாயால், காதினால், இப்படி பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அரங்கேறி கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 70 என்று ஒரு ரிவாயத்தும் 100 என்று ஒரு ரிவாயத்தும் வருகிறது. 70 அல்லது 100 முறை ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்றால் நாம் எல்லாம் ஏமாத்திரம். நாம் எத்தனை முறை பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது இருக்கிறது? எவ்வளவு பாவங்களை செய்து வருகிறோம்? அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை அந்த நரகமானது கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுக்தா பி ஜஹன்னம் யௌமஇதின் லஹா 70000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜ்ருனஹா. நாளை மறுமையில் அந்த நரகம் கொண்டு வரப்படும். நாளை மறுமையில் அந்த நரகமானது கொண்டு வரப்படும். அந்த நரகத்திற்கு 70000 கடிவளங்கள் இருக்கும். அந்த நரகத்திற்கு 70000 கடிவளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவளத்திலும், அதை இழுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கடிவளத்திலும் 70000 மலக்குகள் நிற்பார்கள். ஒருத்தர் இருவர் அல்ல, ஒரு நபர்கள் 2 நபர்கள் அல்ல, 70000 மலக்குகள் இழுத்து வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, மலக்குகளுடைய தோற்றம் எப்படிப்பட்டது, மலக்குகளுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட மலக்குகள் ஒரு கடிவளத்தில் இழுத்து வரக்கூடிய ஒரு கயிற்றில் 70000 நபர்கள் நிற்பார்கள் என்று சொன்னால் 70000 கயிறுகள், 70000 கடிவளங்கள், ஒவ்வொரு கடிவளத்திலும் 70000 70000 70000 என்று நின்றார்கள் என்று சொன்னால் மலக்குகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? எப்படிப்பட்ட நரகமாக இருக்கும்? எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக அந்த நரகம் இருக்கும்? அதை இழுத்து வரக்கூடிய மலக்குகளுடைய வல்லமை எப்படி இருக்கும்? அப்படி என்றால் அந்த நரகத்தை நினைத்து பாருங்கள், எவ்வளவு மிக பெரிய ஒரு நரகமாக இருக்கும். அதற்கு போவதற்காக வேண்டிய நான் ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நரகத்தினுடைய வெப்பத்தை அனுபவிப்பதற்காகவா நான் இந்த உலகத்தில் நான் ஆசைப்படுகிறேன்? பாவங்களை செய்து வருகிறேன், பாவங்களை அதிகமாக செய்கிறேன், அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய மிக 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 எளிமையான தண்டனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மிக 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 லேசான தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அத்னா அஹ்லின் நாரி அதாபன். மிக 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 எளிமையான அந்த தண்டனை, நரகவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது 2 செருப்புகள் அவருக்கு நெருப்பிலான
2 செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும். 2 செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும். அதை நெருப்பிலான அந்த செருப்பை போடுவார். பினாலை 2 செருப்புகளை அவர் போடுவார். நெருப்பிலானது போட்டதற்கு பிறகு யக்லி திமாகுஹு மின் ஹராரதி, அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பாதவர்களே, அவருடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த அணிந்திருக்கக்கூடிய செருப்பினுடைய வெப்பத்தினால் அவருடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். அன்பாதவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தினால் ஆன ஒரு செருப்பை நாம் அணிந்தால் என்ன நடக்கும்? சிந்தனை செய்து பாருங்கள், என்ன நடக்கும்? எத்தனை நபர்கள் இன்றைக்கு வேண்டுதல் என்ற பெயரில் நெருப்பிலே நடக்க செய்கிறார்கள். நெருப்பிலே நாங்கள் காலை வைத்து நடந்தால் என்ன நடக்கும்? கால் பாதங்கள் பொசுங்கி போகும், தோள்கள் வலுண்டு போகும். சில நாட்களுக்கு பிறகு, சில வாரங்களுக்கு பிறகு அது சரியாகலாம். அந்த காயத்திற்கான மருந்துகளை போட்டதற்கு பிறகு சரியாகலாம். ஆனால் அதனால் எனது மூளை கொதிக்குமா என்று கேட்டால் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அந்த நரகத்தினுடைய நெருப்பிலான ஆன செருப்பை அணிவிக்கும் பொழுது, நம் காலில் மாட்டும் பொழுது நமது மூளை கொதிக்கும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு வேதனையாக இருக்கும்? அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடிய நபர் சொல்வாராம், எனக்குத்தான் உள்ளதிலே மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை போன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போன்று வேறு யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை என்று பேசுவார். ஆனால் உண்மையில் அவருக்கு தான் மிக 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 எளிமையான தண்டனை, மிக 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 குறைவான தண்டனை. அதனால் அந்த நபர் சொல்வார், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை போன்று வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் மிக 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 லேசான தண்டனை. அப்ப அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? மிக கடுமையாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனை எல்லாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நரகத்தை பாவிகளுக்கு படைத்து வைத்திருக்கிறானே, நான் எவ்வளவு பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். ஒருவேளை நான் பாவியாக இருந்தால், ஒருவேளை நான் பாவியாக விட்டால் நாளை மறுமையில் என்ன நடக்கும்? நரகத்துடைய வீரியம் புரியாமல் இன்றைய தினத்தில் நாங்கள் எங்கள் மனம் போன போக்கில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், قال لي جبريل ما لي لم أرى ميكائيل ضاحكا قط. ஜிப்ரீல் அவர்களே, நான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருபோதும் சிரித்து நான் பார்க்கவில்லையே. அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருபோதும் நான் சிரித்து நான் பார்த்ததில்லையே ஜிப்ரீல் அவர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال ما ضحك ميكائيل ما ضحك ميكائيل منذ خلقت النار. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து, நரகம் படைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் சிரிப்பை நிறுத்திக் கொண்டார்கள், சிரிக்கவில்லை. அவர்கள் சிரிப்பை நிறுத்திக் கொண்டார்கள். மா ضحك ميكائيل منذ خلقت النار. அன்பானவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். நாம் அந்த நரகத்தை பார்த்து எந்த அளவுக்கு அச்சப்படுகிறோம், எந்த அளவுக்கு பயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு மன்றாடி இருக்கிறோம், எந்த அளவுக்கு பாவமன்னிப்பு கேட்கிறோம். பாவம் செய்கிறோமே, நாளை மறுமையில் பாவம் செய்த அந்த நரகத்திற்கு சென்று விடுவோமே, அது கொடுமையானதாயிற்று, அதில் இருக்கக்கூடிய தண்டனைகள் கொடுமையானதாயிற்று, என்னால் தாங்க முடியாதே என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கிறோமா? கண்ணீர் விட்டு இருக்கிறோமா? விழுந்து அல்லாஹ்விடத்திலே நாம் அழுதிருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய பாவத்தை பாவம் என்றே அறியாமல் சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறோம், சர்வசாதாரணமாக.
அடுத்தவனை நல்லதின் பக்கம் அழைப்பதை விட அதிகமாக பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பாதவர்களே, தொழுகை வீணடித்தவர்கள், நீங்க தொழுகையில் அலட்சியம், தொழுகை வீணடித்தவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்வான். அல்லாஹ் பேசுகிறான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ. தொழுகை வீணடித்தவர்கள் பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான். தொழுகை வீணாக்கினார்கள். வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சையை பின்பற்றினார்கள். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன? ஃபஸௌஃப யல்கூன கய்யா, அவர்கள் மிக விரைவில் பெரிய நாசத்தை சந்திக்க இருக்கிறார்கள், கையை சந்திக்க இருக்கிறார்கள். சிலர்கள் சொல்லும் பொழுது இந்த கேடு இழப்பு கை என்று சொன்னால் சிலர்கள் கேடு இழப்பு என்று பதிவு செய்கிறார்கள். அதற்கு தஃப்சீரில் விளக்கத்தை பார்க்கும் பொழுது கை என்பது நரகத்தினுடைய ஒரு ஓடை என்பதாகவும் பதிவு செய்கிறார்கள், ஆழமான நரகம் என்பதாகவும் பதிவு செய்கிறார்கள். இந்த கருத்தை தான், இந்த கை என்பது மிக ஆழமானது என்ற இந்த கருத்தை தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார்கள். இன்னும் சிலர்கள் சொல்லும் பொழுது இந்த கையா என்று சொல்லக்கூடிய அந்த கை என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான சீலும் செலவும் நிரம்பிய ஒரு ஓடை என்பதாக பதிவு செய்கிறார்கள். சீலும் செலவும் நிறைந்த ஓடை. ஆக தொழுகையை வீணடிக்கிறோம். சர்வசாதாரணமாக தொழுகையை அலட்சியம் இல்லாமல் விடுக்கிறோம். தொழுகை நேரத்து தொழுவதற்கு நாங்கள் அதை அலட்சியம் காட்டுகிறோம். சிலர்கள் தொழுவதே கிடையாது. எந்த நினைப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாளை மறுமையில் நம்முடைய நிலைமை என்னவாக போகிறது? நாளை கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். அதுவே நாங்கள் சரி செய்யவில்லை என்று சொன்னால், அதே நாங்கள் அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால், எந்த தைரியத்தின் நாளை அல்லாஹ்வை சென்று சந்திக்க போகிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நரகவாசிகளுடைய குக்குரலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நரகவாசிகளுடைய கத்தல்கள், கதறல்கள். பாவத்தின் காரணமாக நரகத்திற்கு சென்று விட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் அழைப்பார்கள், வனாதவ் யா மாலிக், வனாதவ் யா மாலிக். யார் இந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம்? நரகத்தினுடைய பொறுப்பாளர், நரகத்தினுடைய பாதுகாவலர், பொறுப்பாளர். அழைப்பார்கள். நரகத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல், எரிச்சலை தாங்க முடியாமல், அதனுடைய தொந்தரவை தாங்க முடியாமல் அழைப்பார்கள். வனாதவ் யா மாலிக், வனாதவ் யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். மாலிக் அவர்களே, சொல்லுங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களுடைய கதையை இதோடு முடித்து விட சொல்லுங்கள், எங்கள் கதையை இதோடு முடித்து விட சொல்லுங்கள். மாலிக் அவர்களே, தாங்க முடியல, எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை. உம்முடைய ரப்பிடத்தில் சொல்லுங்கள், முடித்து விடுங்கள், எங்கள் காரியத்தை இதோடு முடிக்க சொல்லுங்கள், எங்களை மரணிக்க வைக்க சொல்லுங்கள், எங்களை முடித்து விட சொல்லுங்கள், எங்களால் தாங்க முடியவில்லை. மாலிக் அவர்களே. அழைப்பார்கள், அழைப்பார்கள், அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அன்பானவர்களே, நாம் நமது பிள்ளை அழைக்கிறோம், ஒரு முறை அழைக்கிறோம், ஏன் என்று கேட்கவில்லை. 2 முறை அழைக்கிறோம், ஏன் என்று கேட்கவில்லை. 3 முறை அழைக்கிறோம், ஏன் என்று கேட்கவில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் நம்முடைய அழைக்கக்கூடிய தோரணை மாறும். முதலை அழைப்போம், கேட்கவில்லை. 2வது சத்தமாக ஏய் அப்படின்னு அழைப்போம், கேட்கல. ஏன்னா அவனுக்கு காது கேட்கல, கூப்பிடுறனே. அது அவன் நம்மை திரும்பி பார்க்காத வரைக்கும் நமக்கு கோபம் அதிகரிக்கும். அதுவே ஒரு வேதனையாக இருக்கும். கூப்பிட கூப்பிட அவர் திரும்பி பார்க்காம இருக்கும் பொழுது ஒரு வேதனையாக இருக்கும். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், இப்படி நரகவாசிகள் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். வனாதவ் யா மாலிக், வனாதவ் யா மாலிக் என்று அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். எப்பொழுது தெரியுமா? 1000 ஆண்டுகள் கழித்து, 1000 ஆண்டுகள் கழித்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன என்று கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ். 1000 ஆண்டுகள் அழைத்துக் கொண்டே இருப்பார்கள்.
என்னவென்று கேட்கவே மாட்டார்கள். அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். செய்த பாவத்துக்கான தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருங்கள். கடைசியில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்வார்கள், 1000 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள், கால சொல்வார்கள், இன்னக்கும் மாகிதூன், இன்னக்கும் மாகிதூன், நிச்சயமாக நீங்கள் இங்கு நிலைத்திருக்க வேண்டியவர்களே, நிச்சயமாக நீங்கள் இங்கு நிலைத்திருக்க வேண்டியவர்களே என்று சொல்வார்கள். 1000 ஆண்டுகள் அழைப்பார்கள் நரகவாசிகள். எவ்வளவு வேதனையாக இருக்கும் அன்பானவர்களே. இந்த நரகத்தினுடைய வேதை என்பது சாதாரணமானது அல்ல. சாதாரணமாக கடந்து போய்விடலாம், சாதாரணமாக நாம் அதை கடந்து விடலாம் என்று நினைக்கக்கூடியது அல்ல. நீ சாதாரண சில நபர்கள் பதிவு செய்யலாம், சாதாரணமாக பதிவு செய்யலாம். இந்த பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போறாது, என்னோடக்கும் அல்லாவுக்கும் நாங்க பார்த்துக்கிறோம். நான் நரகத்துக்கு போனா போய்க்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? அன்பான உலகத்தில் இருக்கக்கூடிய அடுப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோமா? உண்மையில் நான் தைரியமானவனாக இருந்தால், உண்மையிலே நான் தைரியமானவனாக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பில், என்னுடைய வீட்டில் எரியக்கூடிய நெருப்பில் 1 மணி நேரம் என்னால் நிற்க முடியுமா? 1 மணி நேரம் என்னால் அதை நிற்க முடியுமா? எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு எகத்தாரம் பேசுகிறோம். தவறுகள் சுட்டி காட்டும் பொழுது அதை திரித்துக் கொள்ளாமல், அதை திருத்தி அதை செயல்படுத்தாமல், பாவம் என்று விலகாமல் அதை சரி காண்பதற்கு எவ்வளவு நொண்டி சாக்குகளை சொல்கிறோம். அதை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய கௌரவத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி பாவத்தை உணராமல் எப்படியெல்லாம் அதை மூடி பூசி மொழுகுகிறோம். பாவமே இல்லாதை போன்று சப்ப காரணங்கள் சொல்கிறோம், நொண்டி சாக்குகள் சொல்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கான எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுப்பது கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் மிக கடுமையானது, மிக மிக கடுமையானது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் பாவிகளை பற்றி அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் பாவிகளை பற்றி அல்லாஹ் பேசுவான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால், பாவம் செய்தவர்கள் அவர்களை அல்லாஹ் பிடித்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் ஒன்றுதான், ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா சவாஇல் ஜஹீம், அவனை பிடிச்சு கொண்டு வாங்க, நரகத்தினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள். பாவிகளை அல்லாஹ் சொல்வான், அந்த பாவியை பிடித்து நரகத்தினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள். ஏன்? அதில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு பொருளை நாங்கள் அடுப்பில் காமிக்கிறோம் என்று சொன்னால் முதலில் அதனுடைய மையப்பகுதி தான் சூடு அதிகமாக வரும். காரணம், அங்குதான் வெப்பம் அதிகமாக இருக்கும். நாம் முதலில் பார்த்த சூரியன் கூட மேல் பரப்பில் 6000 டிகிரி செல்சியஸ், ஆனால் அது மையப்பகுதி 1,00,000 டிகிரி செல்சியஸ் என்பதாக விஞ்ஞானிகள் பதிவு செய்கிறார்கள். அப்போ இந்த நரகம் உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பானது அதனுடைய மையப்பகுதிக்கு இழுத்து வாருங்கள் என்று சொல்லப்படும், கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்டு என்ன நடக்கும் தெரியுமா? கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, சொல்லப்படும், சும்மா சுப்பு ஃபௌக ரஅஸிஹி மின் அதாபில் ஹமீம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சுப்பு, பிறகு அவனுக்கு ஊற்றப்படும். சொல்வார்கள், ஊற்றுங்கள். ஃபௌக ரஅஸிஹி, அவன் தலைக்கு மேலாக ஊத்துங்கள், நடுத்தலையில் ஊத்துங்கள். வேதனை தரக்கூடிய கொதிக்கக்கூடிய நீரை அவன் நடுத்தலையில் ஊத்துங்கள், வேதனை தரக்கூடிய நீரை. அன்பார்ந்த, இந்த உலகத்தில் மிக சூடான தண்ணீரை கொதிக்க வைத்து ஊற்றினால் எப்படி இருக்கும்? இதை நாங்கள் விளங்க வேண்டும். ஏதோ சாதாரண சுடு தண்ணி என்று நாம் நினைத்து விட வேண்டாம், சாதாரண கொதி உண்ட தண்ணி என்று நினைத்து விட வேண்டாம். உலகத்தில் வாழும் பொழுது நாம் நம்முடைய அடுப்பை சிம்மில் வைத்தால் லேசாக சூடாகும், மீடியமாக வைத்தால் கொஞ்சம் அதிகமாக சூடாகும். அதுவே அதிகமாக ஃபுல் ஃப்ளேமில் வைத்தால் மிக கடுமையாக சூடாகும். இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது என்று சொன்ன நரகத்துடைய நெருப்பு, அதில் சூடாக்கப்படக்கூடிய தண்ணீர் எவ்வளவு கொதிப்பை வெளிப்படுத்தும், எவ்வளவு சூட்டை அது வெளிப்படுத்தும் என சிந்தனை செய்து பாருங்கள். அந்த கொதிக்கக்கூடிய கடும் வெப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் எனது நடுத்தலையில் ஊத்தப்படும். என்னவாகும்? எனது முடிகள் அப்படி கரிந்து போகும். அப்படி சிந்தனை செஞ்சு பாருங்க, அதை சிந்தனத்தில் கொண்டு வந்து பாருங்கள். நமது முடிகள் கரிந்து போகும், மண்டை தோள்கள் உரிந்து போகும், மண்டை ஓடுகள் உடைந்து போகும், மூளைகள் உருக்கப்படும், முகமெல்லாம் வலுவண்டு போகும், நமது முழு தலையும் அப்படியே பொசுங்கி போகும். தாங்க முடியுமா?
தாங்க முடியுமா? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, சிந்தனை செஞ்சு பாருங்க. தாங்க முடியுமா? நடுத்தலையில் ஊத்துங்கள், நடுத்தலையில் ஊத்துங்கள். நடுத்தலையில் ஊத்தப்படும். அல்லாஹ் பிறகு சொல்லுவான், தூக், நல்லா சுவைச்சிக்க, நல்ல டேஸ்ட் பாரு, நல்ல டேஸ்ட் பாரு, தூக், நல்லா டேஸ்ட் பாரு. ஏன் தெரியுமா? இன்னக அன்தல் அசீசுல் கரீம், நீ சங்கையானவன்லப்பா, நீ ரொம்ப சங்கையானவன்ல, ரொம்ப கண்ணியவான்ல, அதான் நல்லா டேஸ்ட் பாரு. நீ உலகத்தில் சொல்லுவோமா இல்லையா? ஏதாவது ஒரு அதிகமான தப்பை செய்து திடீரென்று சரிந்து விழுந்து விட்டால் சொல்லுவோம், எவ்வளவு அநியாயம் செய்தாய், எவ்வளவு அட்டுழியம் செய்தாய், உனக்கு வேண்டும் தான். அல்லாஹ் அங்கு பதிவு செய்வான், நல்லா சுவைச்சு பாரு, நல்லா டேஸ்ட் பண்ணு. உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் நீ தானேப்பா சங்கையானவன். தொழுகைக்கு அழைத்தால் வரவில்லை, பாவத்தை விட்டு விலக சொன்னால் விலகவில்லை, ஜக்காத்து கொடுக்க சொன்னால் கொடுக்கவில்லை, பாவங்களை விட்டு விலகி நில் என்று சொல்லப்பட்டது நீ கேட்கவில்லை, நரகத்துடைய வேதனை உனக்கு நினைவு கூறப்பட்டது கேட்கவில்லை, ரப்பனுடைய பிடி மிக கடுமையானது, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் என்று சொல்லப்பட்டது நீ கேட்கவில்லை. நாளை மறுமையில் யாரும் உன்னோடு வரமாட்டார்கள். யௌமை ஃபிர்ரு மர்உல் மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி, எல்லோரும் அவனை விட்டு ஓடி விடுவார்கள். என்னை பாவம் செய்ய அழைத்த என்னுடைய நண்பன், பாவம் செய்யவனா, வா கொஞ்சம் கொண்டு மது அருந்தனா, கொஞ்சம் கொண்டு சிகரெட் அடிக்கலாம், இன்னைக்கு மட்டும் என்ஜாய் பண்ணலாம் என்று அழைத்த எனது நண்பன் நாளை மறுமையில் வரமாட்டான். நாளை மறுமையில் எனது நண்பன் எனக்கு பதில் தரமாட்டான். நாளை மறுமையில் எனது நண்பன் எனக்கு எந்த விதத்திலும் பலன் தரமாட்டான். எந்த நண்பனும் எனக்கு நாளை மறுமையில் பலன் தரமாட்டான். இந்த உலகத்தில் பாவத்தின் பக்கம் அழைத்தான், பாவத்தின் பக்கம் அழைத்து என்னை கூட்டி சென்றான். ஒரு நாள் பண்ணு, ஒரே ஒரு தடவை குடித்து பார், சுவையாக இருக்கும். இந்த நியூ இயர் தான்டா, அடுத்த நியூ இயருக்கு வேணாண்டா, இந்த ஒரு தடவை குடிச்சு பாரு, ஒரு நாள் தானே என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கவும், ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே என்று அழைத்த எனது அந்த நண்பன் நாளை மறுமையில் ஒரு நிமிடம் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டான். நரகத்தில் எனக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளில் ஒன்றை கூட அவன் நம்மிடம் இருந்து அவன் பங்கேற்க மாட்டான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையில் ஒரு நன்மையை கூட கொடுக்க மாட்டான். எனது மனைவி கொடுக்க மாட்டாள், எனது பிள்ளை கொடுக்க மாட்டாள், எனது தகப்பன், எனது நண்பர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். என்னுடைய அமல்கள் மட்டும்தான், என்னுடைய நற்குணங்கள் தான், என்னுடைய அமல்கள் தான் நாளை மறுமையில் நம் கூட நிற்கும். அல்லாஹுடைய கிருபை தான் நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றும். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, பல விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் மேலும் சொல்லும் பொழுது அல்லாஹ் இடத்தில் பதிவு செய்வான், இன்ன ஷஜரத்த ஜக்கூம், ஜக்கூம் என்ற அந்த கள்ளிச்செடி, முள்ளாலான கள்ளிச்செடி, நெருப்பிலான கள்ளிச்செடி, அதுதான் தஆமுல் அதீம், பாவிகளுடைய உணவு. பாவிகளுடைய உணவு கள்ளிச்செடி, முள்ளாலானது, நெருப்பாலானது. அதை நான் சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? அந்த முற்கள் எனது வாயில் குத்தி கிழிக்கும், என் உதடுகள் கிழிந்து போகும், என் தொண்டை அறுந்து போகும், என் குடல்கள் துண்டு துண்டாக அப்படியே துண்டிக்கப்படும். இதைத்தான் உணவாக உண்ண வேண்டும் பாவியாக இருந்தால். நான் பாவியாக இருப்போம் என்று சொன்னால் தஆமுல் அதீம், இதுதான் பாவியுடைய உணவு, இதுதான் பாவிகளுடைய உணவு. அதை சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், கல் முஹ்லி யக்லி ஃபில் புதூன், அப்படியே வயிறு கொதிக்க ஆரம்பிக்கும். அதை சாப்பிட்டவுடன் கொதிக்க ஆரம்பிக்கும். செம்புகள் கொதிப்பதை போன்று, எண்ணெய்கள் கொதிப்பதை போன்று அந்த வயிற்றில் சாப்பிட்ட அந்த உணவு கொதிக்க ஆரம்பிக்கும். என் குடல்கள் துண்டு துண்டாக துண்டிக்கப்படும். எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும், எவ்வளவு பெரிய வேதனை. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய வேதனையை சுவைப்பதற்காகவா இந்த உலகத்தில் நாங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு பெரிய வேதனையை சுவைக்க வேண்டுமா? நரகத்தினுடைய அந்த வீரியத்தை பார்த்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் திருத்தாமல் இருப்பது ஏன்? என்ன காரணம்? இன்னும் ஏன் அதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு இல்லாமல் பாவத்தின் பக்கம் விரண்டோடி கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் இன்னும் பல இடத்தில் சொல்வான், அவனுடைய உணவு சீலும் செலம் என்பதாக பதிவு செய்வான். சீலும் செலமும். சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உடலில் ஏதாவது இடத்தில் அடிபட்டு
அந்த இடம் அழுகி போய் அந்த இடத்தில் புழுக்கள் மொய்த்து சீலும் சிலவும் வரக்கூடிய அந்த துர்நாற்றமுடைய அந்த திரவத்தை, நாற்றமடிக்கக்கூடிய அந்த திரவத்தை ஒரு கப்பில் பிடித்து குடிக்க சொன்னால் என்னால் குடிக்க முடியுமா? அதை என்னால் சாப்பிட முடியுமா? கொதிக்கக்கூடிய நீரை குடித்தால் தொண்டைகள் அப்படியே உருகக்கூடிய கொதிக்கக்கூடிய நீரை என்னால் குடிக்க முடியுமா? ஆனால் அதுவும் ஒரு உணவு என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அதுவும் ஒரு உணவாகத்தான் இருக்கும். யாருக்கு யாருக்கு அது? அல்லாஹ் சூரா ஹாக்காவிலே அல்லாஹ் பதிவு செய்வான், வஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய அந்த செயலேடு புத்தகமானது அவனுடைய இடது கையில் கொடுக்கப்படுமோ அவனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்வான், ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, ஹட நாசமே, எனக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படாமலே இருந்திருக்க வேண்டாமா? பாவி சொல்லக்கூடிய வார்த்தை. அட நாசமே, எனக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா? வலம் அதிரிமா ஹிசாபியா, என்னுடைய கேள்வி கணக்கை நான் அறியாமல் இருந்தனே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, அது நான் இறந்ததோடு அன்றோடு முடிந்து போயிருக்க கூடாதாமா? அன்னி மாலியா, எனது செல்வம் எனக்கு பலன் தரவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, எனது ஆட்சி அதிகாரம், எனதைய அந்த கௌரவமாக நான் பார்த்த என்னுடைய அந்த ஆட்சிகள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே. எதுவும் எனக்கு பலன் தரலையே, எதுவும் தரவில்லையே. அல்லாஹ் சொல்வான், ஹுதூஹு ஃபகுல்லூ, புடியுங்கள் அவனை, சும்மல் ஜஹீம சல்லூ, கொதிக்கக்கூடிய சுட்டரிக்கக்கூடிய நரகத்தில் தள்ளுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூ, 70 முழ சங்கிலியால் கட்டி தூக்கி வீசுங்கள் அவனை. பாவி, பாவம் செய்தவன், வாழ்க்கை முழுக்க பாவம். எவ்வளவு அவகாசம் அல்லாஹ் கொடுத்தான். அந்த அவகாசத்தை எல்லாம் பயன்படுத்த முடியாமல் ஒருத்தன் நரகத்துக்கு சென்றால் அவன் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரனாக இருப்பான். உனது காலில் முற்குத்தினால் ஒரு மூமியுடைய பாவம் அளிக்கப்படுகிறது. ஒரு கல்லை ஓரமாக எடுத்து போட்டால் அவனுடைய பாவம், அவனுக்கு சதக்காவுடைய நன்மை தரப்படுகிறது. இப்படி தொட்ட இடமெல்லாம் நன்மைகள், தொட்ட இடமெல்லாம் பாவம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தும் அந்த சலுகையை பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறாமல் ஒருவன் நரகத்துக்கு சென்றால் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருப்பான். அல்லாஹ் மேலும் பதிவு செய்வான், அல்லாஹ் மேலும் பதிவு செய்வான், فَلَيْسَ لَهُ الْيَوْمَ هَاهُنَا حَمِيمٌ, அல்லாஹ் பதிவு செய்வான், அவனுக்கு அனுதாபப்படுவதற்கு எந்த விதமான நண்பனும் இங்கு இல்லை. யாரும் அவனுக்கு அனுதாபப்படக்கூடியவர்கள் இல்லை. ஐயோ பாவமே, உலகத்திலே இருக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து பாவம் செய்தானே எனது நண்பன், நான் கூப்பிட்ட போதெல்லாம் பாவம் செய்வதற்கு ஓடி வந்தானே, அவனுக்கு சற்று கொஞ்ச நேரம் நாம் போய் அவனோடு இருப்போம், அவன் பாவத்தில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையில் பங்கெடுத்துக் கொள்வோம். எந்த நண்பனும் இல்லை, யாரும் நமக்கு அனுதாபம் படக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் மேலும் சொல்வான், வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அவனுக்கு சீலும் செலத்தையும் தவிர எதுவும் உணவாக இருக்காது. எல்லாம் சீலும் செலவும் தான். கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கும், ஆனால் அதைத்தான் நாளை குடிப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டு இருக்கிறோமா பாவத்தை செய்து. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நரகத்துடைய வேதனை என்பது சாதாரணமானதல்ல. பேசினால் பேசிக்கொண்டே போகலாம், அவ்வளவு வேதனைகள் இருக்கிறது நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அவனிடத்தில் கையேந்துவோம். பாவம் ஏதோ ஒரு வகையில் செய்திருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்திருப்போம். அந்த பாவத்தை மன்னிப்பவன் நீந்தானே அல்லாஹ், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவர் யாரும் அல்ல. உன்னிடத்தில் கையேந்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, உன் ரஹ்மத்தை, உனது அருட்கொடையை, உன்னுடைய அந்த கருணை எனக்கு தாய் அல்லாஹ் என்று கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து நாம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் கேட்பதற்கு நாங்கள் இன்றும் நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறோம். எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் தனிமையில் உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறோம், அழுதிருக்கிறோம், திக்ர் செய்திருக்கிறோம். தனிமையில் உட்கார்ந்து எவ்வளவு முறை எனது பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கிறேன். சிந்தனை செஞ்சு பாருங்க, கேள்விக்குறிதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நரகத்துடைய வேதனை எனது மிக கொடுமையானது, மிக கொடுமையானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
எந்தெந்த பாவங்கள்லாம் செய்தால் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட எல்லா விதமான பாவத்தை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. நரகத்துடைய வேதனையிலிருந்து நம்மளை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் நன்மையை ஏவக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆக்கருள்வானாக. நாளை மறுமையில் சூனத்தில் குடும்பத்தோடு நமது நபியோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றாக வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்னி வ இல்மு இந்தல்லாஹ் வ கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஅஃபு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.